சரி, அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டேங்கண்ணே. அந்த கட்டுரைலாம் படிச்சு பார்த்துட்டு உடனே ஏற்பாடு பண்ணு. நான் பண்றேங்கய்யா, வாங்கி பண்றேங்க. நான் வந்து நான் நாளைக்கு தான் போவேன். திங்கட்கிழமை தான் நான் கல்லூரி போவேன். நான் ம். கடைக்கு போய் நான் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறேங்க. ஒரு ஒரு டிராயிங் ஒண்ணு பண்ணுங்கண்ணே. அப்ப டிராயிங்லயே காட்டலாமே. ம். டிராயிங் போட்டிருக்கேன் பாத்தியா? அதெல்லாம் படிச்சு பாத்தேங்கய்யா. பார்த்துட்டே இல்லையா? இந்த கடைசியா நான் கொடுத்த ஒரு கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரை. கண்மென் கண்ணு டிராயிங்கோட வந்திருக்கு. ஆமா. அது 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 அப்படியே வரைஞ்சு காமிச்சிட்டு வரைஞ்சு காமிச்சா போதும். அப்ப நான் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் சந்திச்சிடு. புரியுதா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்கய்யா. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சந்திச்சிரு. எப்படியா மெல்ல போய் சந்தி, இது தைரியம் போய் சந்தி கொடுத்து போடுவான். அது செஞ்சிரு. இது புரியுதா? சரிங்கய்யா. ரொம்ப நல்லது. ஆமா, கொடுக்க சொல்லிட்டாரு. ஸ்டூடெண்ட் குமார்ட்ட சொன்னா அதை கொடுக்க சொல்லிட்டாரு. அவரும் கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த தன்மின்கண் கட்டுரையும் அந்த ம், ம். டிராயிங் போட்டு காமிச்சிரு. டிராயிங் போட்டு காமிச்சிரு. அப்புறம் சும்மா நீங்க ரெண்டாவது அப்புறம் வேணும்னா நம்ம வந்து ஆஹ், இந்த செம்பு கம்பி அலுமினியம் வச்சு சும்மா ஒரு சின்ன மூடியில செஞ்சு காமி. புரியுதா? ம். ஒரு 10 5 5 மூடி இருந்தா போதும். 5 மூடி இருந்தா 5030 வந்துடும். ஒரு மூடியில வச்சு செஞ்சா மூடியே கப்போ சின்னதுல செஞ்சு காமிச்சிரு. வீட்லயே இருக்குமே, செம்பு கம்பி இருக்குமே வீட்லயே. செம்பு இங்க கம்பி எதுவும் இல்லைங்கய்யா. ஒரு பழைய ஒயர் எடுத்து கட் பண்ணு. பழைய ஒயர் எடுத்து கட் பண்ணு. சரிங்கய்யா. பழைய ஒயர் எடுத்து கட் பண்ணு. இல்ல, பழைய ஒயர் எடுத்து கட் பண்ண நிறைய குடோன்ல நிறைய கிடக்குமே. வீட்டுல பழைய ஷாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஒயர் நிறைய கிடக்கு. அதுல கெட்டி ஒயர் எடுத்து கட் பண்ண முடிஞ்சு போச்சு. என்ன அலுமினி கம்பி இருக்கணும். ஒரு செம்பு கம்பி அலுமினிக்கு இருந்தது வேலை. நீ தானே அது செய்யணும். இப்ப ஆமா. செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்பவே அறிவு வளர ஆரம்பிச்சிடும். கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு உனக்கு பதில் வரும். அதுதான் சொல்றேன். இப்ப நானுமே பழனி வேலுமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவரு இன்ஜினியர். அவரு பார்த்து நல்லா இருக்கு. அவரு 2 3 செய்தி போட்டார் இல்லையா? ம். நாங்க பேசி பிரயோஜனம் இல்லை. ப்ரொஃபஸர்களுக்கு புரியணும்னா இது பேர் நியூட்ரானே வச்சிருக்கேன். நியூட்ரான் லைட்டுன்னு வச்சிருக்கேன். நியூட்ரான் லைட்டுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் நாம தான் சொல்றேன். நியூட்ரானுடைய வேலையை நாம தான் சொல்றோம். நியூட்ரான் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தான் சொல்றோம், உலகத்துக்கு முதல் முறையாக. ஏன்னா ஒரு மாலிகுல் வந்து ம். ஒரு வாட்டர் மாலிகுல் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். இது வரைக்கும் 200 ஆண்டு யாரும் சொல்லல. ம், ம், ம். இது வந்து கால்வனைசிங் கிடையாது, கால்வனிக் கிடையாது. எல்லாமே சொல்லிட்டேன். அதெல்லாம் படிச்சு பாரு. நான் திருப்பி திருப்பி நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ படிச்சு பார்த்து என்கிட்ட கேள்வி கேட்டா பரவாயில்ல. நீ சிந்திக்கணும். செஞ்சிரு. இன்னைக்கு செஞ்சிரு. அதே மாதிரி இந்த அஹ், இந்த இது யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுனானு இல்லையா? ஆரம்பிச்சு அஸ்ட்ரோ மெடிக்கல்னு போடு. போட்டு செஞ்சாதான் அது வரும். அப்பதான் உனக்கு பொருள் வரும். உங்களுக்கு இது பொருள் வரும். உங்களுக்கு வந்து பொருள் ஈட்டி ஆகணும். நாம் நல்ல வழியில பொருள் ஈட்டி ஆகணும். அப்புறம் அறிவு அப்போ வரும். ரெண்டாவது வந்து யாராவது கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லலாம். நிச்சயமா ஆசிரியர்கள் கேட்பாங்கன்னு ஆசிரியர்களுக்கு தெரியாது. ஆசிரியர்களுக்கு தெரியாது. மானுக்கும் தெரியாது, ஆசிரியருக்கு தெரியாது. நாங்க தான் இப்பதான் கண்டுபிடிச்சோம். தன்மின்கண்கிறது நம்ம கண்டுபிடிச்சது தானே. இதை வந்து ஆசிரியருக்கு தெரிஞ்சாதான் அப்பா நியூட்ரான் இப்படி எஃபெக்ட் இருக்கான். நியூட்ரானை பத்தி யாருக்குமே தெரியாது. நியூட்ரான் ஹெவி. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். ம். அதை பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுறது. சரியா? பதில் போடு. சரி, நீ ஓய்வு எடுத்துக்கோ. சரிங்க. ஆமா, இன்னைக்கு செஞ்சிருட்டீங்க. செஞ்சுட்டு பதில் 2க்கும் பதில் கூட. இன்னைக்கு யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆரம்பிச்சிடு. புரியுதா? ம். ஆரம்பிக்கிறது என்ன? அது பெரிய சாதாரண வேலை தானே. அது என்ன பெரிய வேலையா? சரியா? எடுக்குதா? வணக்கம். சொல்லுங்கய்யா. சரி, இன்னைக்கு ஆரம்பிச்சிரு. 2யுமே செஞ்சிரு. சரி கண்ணு. சரிங்க. ம், ம். ம். வச்சிடுறேன்.